வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில். வணக்கம். நம்ம அறிவியலாளர்களை பற்றியெல்லாம் பேசுகிறப்ப திரும்ப டெஸ்லா, எடிசன், மைக்கேல் ஃபாரடே இவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, புதுசாக யாரும் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம அவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற அறிவியல் அறிஞர்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். குறிப்பாக தமிழகத்திலே பிறந்து உலகத்தையே வியக்க வைத்திருக்கக்கூடிய அப்துல் கலாம் போன்றவர்களையும், அதே போல் சர் சி.வி. ராமன் அவர்கள் நோபல் பரிசு பெற்றவர்களையும் பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நாம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால், நிலவில் போய் கால் வைத்த பெருமை அமெரிக்கர்களுக்கு உண்டு. உலகை முதலில் சுற்றி வந்த பெருமை ரஷ்யர்களுக்கு உண்டு. ஸ்புட்னிக் என்கின்ற செயற்கைக்கோள் மூலமாக சுற்றி வந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் முதல் நிலவில் கால் வைத்த ஒரு அமெரிக்கர். என்றால் இந்தியா என்ன சாதித்தது என்று கேட்டால், நிலவில் நீர் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆராய்ச்சியை உலகத்துக்கு அறிவித்து உலகத்தை வியக்க வைத்த பெருமை ஒரு தமிழருக்கு உண்டு. அவர்தான் மயில்சாமி அண்ணாதுரை. நிலவில் நீர் இருக்குங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் பார்த்திங்கன்னா, இது நம்ம சொல்கிறது சிலருக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் நம்முடைய புராணங்களில் பார்த்தா சிவபெருமான் மதிசூடி, பிறை சூடின்னு பேர் உண்டு. அந்த பிறைக்கு பக்கத்தில் கங்கை இருக்கும். மதி அப்படின்னாலே குளிர்ச்சின்னு அர்த்தம். நிலவில் குளிர்ச்சி. இந்த நிலவு குளிர்ச்சியை தருகின்றதுன்னு சொல்கிறப்ப அதில் நீர் இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்ச பெருமை மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு தான் உண்டு. இவர் 1958ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோதாவடி என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் மயில்சாமி. அவர் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவருடைய தாயார் பெயர் பாலசரஸ்வதி. இவர் தமிழ் வழி கல்வி பயின்றவர். திரும்ப நினைவு வச்சுக்கோங்க. ஆங்கில கல்வி பயின்றால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும்னு சொல்கிறாங்க. படித்து வந்தால் தப்பு இல்லை. ஆனால் தமிழ் வழியில் பயின்றவர்களும் சாதித்திருக்கிறார்கள் என்பதற்கு இவரும் ஒரு சான்று. அங்கே இருக்கிற அரசு பள்ளியில் தான் படித்தார். பிறகு புகுமுக வகுப்புன்னு சொல்லக்கூடிய பியூசி, நாங்கள் படிக்கிற காலத்தில் எஸ்எஸ்எல்சிக்கு பிறகு பியூசி கல்லூரிக்கு போகணும். இப்போ அது ரெண்டையும் சேர்த்து தான் +2ன்னு மாற்றிட்டாங்க. அதை பொள்ளாச்சி மகாலிங்கம் கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு பிறகு கோவை அரசு கல்லூரியில் பிஇ பட்டப்படிப்பை படிக்கின்றார். பிறகு அதற்கான பொறியியல் படிப்புக்கான முதுகலை படிப்பை புசாகோ கல்லூரி பிஹெச்டியில் படிக்கிறார். படித்து முடித்த பிறகு இவருக்கு தன்னுடைய சிறு வயதிலேயே விண்வெளி பற்றிய ஆராய்ச்சி இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததன் காரணமாக அந்த துறையில் போய் பங்கு பெறார். அப்படி பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதில் பணிபுரிந்து பல சாதனைகளை செய்து காட்டுகிறார். 20க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பிய அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த பெருமை இவருக்கு உண்டு. அத்தோடு மட்டுமல்லாமல் இவர் பத்மஸ்ரீ விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். அதோடு இவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், ஒரு நல்ல மேடை பேச்சாளராகவும் திகழ்கிறார். நானும் அவரும் பல மேடைகளில் பேசியிருக்கிறோம். சென்னையில் ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறப்ப இருந்து கேட்குற வாய்ப்பு எனக்கு இருந்தது. நான் பேசுனதையும் அவர் கேட்டு ரொம்ப பாராட்டினார். இத்தகைய சிறப்பு மிகுந்த இவர் நல்ல எழுத்தாளராகவும் திகழ்கிறார். 5க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். கையருகே நிலா, சிறகை விரிக்கும் மங்கல்யான், வளரும் அறிவியல், அறிவியல் களஞ்சியம், விண்ணும் மண்ணும் போன்ற நூல்கள் எழுதியிருக்கிறார். இவருக்கு புகழை தந்தது என்று சொன்னால் மங்கல்யான் திட்டம்தான். அதோடு மட்டுமில்லாமல் இளைஞர்களை சந்திக்கின்ற ஆர்வம் கொண்டவர். அதனால்தான் இவருக்கு இளைய கலாம் என்கின்ற பேரும் உண்டு. அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் விடை கூறுகிற அந்த அழகே சிறப்பாக இருக்கும். எல்லோரும் மனதிலும் விண்ணுக்கு செல்ல வேண்டும், நிலவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், செவ்வாய் கிரகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குமானால் அதை இவரிடத்தில் வினாக்களாக கேட்கிற போது எளிமையாக இவர் அழகிய தமிழில் பதில் சொல்லுகிற அந்த காட்சியை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். செவ்வாய் கிரகத்தை பற்றியும் ஆய்வு செய்து நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறார். தொலைக்காட்சி, வானொலி போன்றவற்றில் பேட்டி கொடுத்து வருகிறார். இப்போதும் இந்த ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இன்றைய இளைய தலைமுறை
விண்வெளி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விண்வெளியில் சாதனை செய்து முன்னுக்கு வர முடியுமா என்றால் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை நாம் நினைவில் கொள்ளலாம். இன்னொன்று கூட நான் மேடையில் பேசுகிறப்ப சொன்னாங்க, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்த பெயர் எப்படி வைத்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை, அது அவர்களுடைய தந்தையார் பெயர் தான். ஆனாலும் கூட உலகத்தை முதலில் சுற்றி வந்தவர் யார் என்று கேட்டால் மயில்சாமி தான், வேறு யாரும் இல்லைங்க. முருகன் தானே முதல்ல சுற்றி வந்தார். ஞானப்பழத்துக்காக உலகத்தை முதல்ல யார் சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம்னு சொன்னோடனே மயிலில் ஏறி சுற்றி வந்த சாமி மயில்சாமி முருகன் தான். அந்த பெயரை, அவருடைய தந்தையார் பெயரை தன்னுடைய பெயரோடு கொண்டிருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் உலகை சுற்றி வருகின்ற அந்த விண்கோள்கள் பற்றி ஆய்வு செய்வதில் ஆச்சரியமில்லை நான் சொன்னோடனே அவரே மகிழ்ந்து போனார். அவருடைய இந்த எளிய பண்பும் அரிய அறிவும் முயற்சியும் இந்தியாவுக்கு அவர் மூலம் கிடைக்கின்ற பெயர்களும் நம்மை வியக்க வைக்கின்றன. மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய வரலாற்றை படியுங்கள். இப்போதும் அவரோடு தொடர்பு கொண்டு பேசலாம். அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.